மங்காமல் பிரகாசிக்க வேண்டும். மங்காமல் தேவனுக்காக இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நானும் சோர்ந்து போகாம ஆண்டவருக்காக நம்ம பிரகாசிக்கணும். அல்லேலூயா. நம்ம யாருக்காக பிரகாசிக்க வேண்டும்? ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும். நம்ம சொல்லுவோம், குடும்ப தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, நான் என் பிள்ளைகளுக்காக, நான் என் குடும்பத்துக்காக நான் என்ன பண்ணுறேன், உழைக்கிறேன், என் குடும்பத்துக்காக நான் இரவு பகல் பார்க்காம கஷ்டப்படுறேன் அப்படி நம்முடைய குடும்ப தலைவர்கள், அப்பா அம்மார்கள் சொல்லுவாங்க. அதே போல தேவனுடைய பிள்ளைகள் சொல்லணும், நான் ஆண்டவருக்காக இந்த கடைசி காலங்களில் மங்காமல் ஆண்டவருக்காக நல்ல பிரகாசமாய் நான் என்ன பண்ணுவேன், நான் எழும்பி பிரகாசிப்பேன், ஒளி கொடுப்பேன் அப்படின்ற ஒரு சிந்தை உங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. சத்தமா கைகளை நீட்டி ஒரு அல்லேலூயா. ஆமே. என்னுடைய செய்தியின் தலைப்பு மங்காமல் பிரகாசி. மங்காமல் பிரகாசிக்க வேண்டும். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் வசனம் 3-4. சத்தமாய் வாசிங்கள். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். போதும், ஆண்டவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு யோபுவை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிக்கணும் பிள்ளைகள். யோபுவை குறித்து பார்த்தீங்கன்னா, யோபு அவன் பிரகாசிக்க கூடாதபடிக்கு, அவனுடைய பிரகாசம் மங்கி போக வேண்டும் என்று சொல்லி பிசாசு அவனுக்கு விரோதமாய் பல விதங்களில் யோபுக்கு விரோதமாய் எழுப்பி வந்தான். அவன் குடும்பத்தை கை வச்சான், அவனுடைய வேலைகளை கை வச்சான், அவருடைய பிள்ளைகளை கை வச்சான், அவனுடைய மனைவியை கூட தொட்டான். மனைவிக்குள்ள தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத சிந்தைகளை பிசாசு உள்ள கொண்டு வந்தான். அப்போ யோபு ஆண்டவருக்காக வைராக்கியமாய் பிரகாசிக்க கூடாது என்பதில் யார் உறுதியா இருந்தா? பிசாசு உறுதியா இருந்தான். பிசாசு யோபுவை என்ன பண்ணக்கூடாது, அவன் பிரகாசிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி யோபுவினுடைய பிரகாசத்தை, அவனுடைய வெளிச்சத்தை அணைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். ஆனா யோபு வார்த்தையிலையும் பாவம் செய்யல, எந்த காரியத்திலையும் பாவம் செய்யல, எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். அப்படி பிசாசு வந்து நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமா, நம்ம வேலைக்கு விரோதமா, நம்முடைய சரீரத்திற்கு விரோதமா எத்தனை போராட்டமும், எத்தனை பிரச்சனைகளையும், உபத்திரவங்களையும், வியாகுலங்களையும், நெருக்கங்களையும், தோல்விகளையும், அவமானங்களையும், நிந்தைகளையும், கலக்கங்களையும் அவன் அதிகமாய் கொண்டு வந்தாலும், எவ்வளவு கொண்டு வந்தாலும் விசுவாசத்தை விட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, வழி விலகி போயிடக்கூடாது. ஆண்டவருடைய சபை கூடி வருதல, ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த கணம், ஆண்டவருக்கு செலுத்துகிற அந்த ஆராதனை, ஆண்டவருக்கு செலுத்துகிற அந்த நன்றிகளை நாம் என்ன பண்ணக்கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் அதை நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம எந்த சூழ்நிலையில் எத்தனை இடர்கள் வந்தாலும் நம்ம அதை என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. கைகளை நீட்டி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றாய் கவனிக்கணும். கிறிஸ்தவ வாழ்வில் முதல் படி என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவ மன்னிப்பின் நிச்சயம்தான். கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதல் படி என்னது? பாவ மன்னிப்பின் நிச்சயம். இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை யார் நமக்கு தருவா அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் நமக்கு அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்ம என்ன பண்ணுகிறோம், பெறுகிறோம். கைகள் நீட்டி ஒரு அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிக்கணும். ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட அவர் சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னா, வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 16வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் சொல்லுங்க? நம்முடைய ஆவியோடு கூட, பரிசுத்த ஆவி நம்முடைய ஆவியோடு கூட அவர் சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறாரு? சாட்சி என்ன கொடுக்கிறாரு?
சொல்லுங்க, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட அவர் சாட்சி கொடுக்கிறார். அப்ப நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைகள்? நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைகள்? சத்தமா கைகளை நீட்டி சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள். ஆரம்பத்தில் ரட்சிப்பின் நாட்கள்ல ஆரம்பத்தில் நம்ம இருந்த உற்சாகத்தை இன்னைக்கு நம்ம இழந்துட்டோம். ஆரம்ப காலத்தில் அல்லது ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக தரிசனங்களை பார்த்த கண்கள் நம்முடைய கண்கள். நம்முடைய முழங்கால்கள் உபவாசம் இருந்து நம்ம தேவனுடைய சமூகத்தில் முடங்கி ஜெபித்த நாட்கள் உண்டு. பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்திற்காக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, நம்முடைய ஆவியை பலப்படுவதற்காக உபவாசித்து தேவ சமூகத்தில் வேதத்தை நேரம் எடுத்து வாசித்து தேவனுடைய சமூகத்தில் நேரம் செலவிட்ட நாட்கள்லாம் உண்டு. ஆனா இன்னைக்கு நாம அப்படி இல்லை. இன்னைக்கு நாம முன்ன இருந்த நாட்கள்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம உற்சாகமா இருந்தோமோ அந்த அளவுக்கு நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கீழே தான் போயிட்டு இருக்கோம். நம்ம கீழே போறோமா, மேலே போறோமா, கீழே போறோமா என்பதை இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எடுக்க வேண்டாம், ஆதியில இருந்த அன்பு உன்னிடத்துல என்ன இல்லை. ஆண்டவருக்கு தேவை, ஆதியில நீங்க எப்படி இருந்தீங்களோ, ஆதியில நீங்க எப்படி கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீங்களோ, ஆதியில நீங்க எப்படி கிறிஸ்துவ மேல ஐக்கியமா இருந்தீங்களோ, ஆதியில நீங்க எப்படி ஜெப வாழ்க்கையில நீங்க வைராக்கியமா இருந்தீங்களோ, ஆதியில நீங்க எவ்வளவு இன்னைக்கெல்லாம் ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறது கூட நேரம் இல்லை. ஆனால் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 அதிகாரம், 8 அதிகாரம், 10 அதிகாரம், பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் ஒரு 5 அதிகாரம், புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் ஒரு 5 அதிகாரம், இப்படியெல்லாம் வாசித்த நாட்கள் உண்டு. ஆனால் இப்போ ஒரு அதிகாரத்தை கூட உட்கார்ந்து வாசிப்பதற்கு நேரம் இல்லை. நேரம் நமக்கு இல்லை. அந்த அளவுக்கு நம்ம பிஸியா இருக்கிறோம். அது ஆண்டு சொல்றாரு, உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்ன குறை? உன் பேர்ல ஒரு குறை உண்டு. நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் மேல ஒரு குறை உண்டு, உன் மேல ஒரு சின்ன வருத்தம் உண்டு. ஆண்டவர் சொல்றார், என்ன என்ன? ஆதியில நீ என் மேல வச்சிருந்த அன்பு, ஆதியில நீ பார்த்த தரிசனங்கள் இன்னைக்கு நீ பார்க்கிறது இல்ல. ஆதியில இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்த அந்த பலன் இன்னைக்கு இல்லை. ஆதியில இருந்த அந்த விசுவாசம் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார், எல்லாம் கர்த்தர் தருவார்னு சொல்லி ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா போய் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்ட நாட்கள்லாம் மறந்து போச்சு. இன்னைக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா முழங்கால் போடுறது இல்லை. இன்னைக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா தேவ சமூகத்தை நாடுவதில்லை. இன்னைக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா உடனே போன் எடுத்து நமக்கு தெரிந்த இடத்துல போன் பண்றோம், எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவை, எனக்கு இந்த தேவையோடு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு. ஆதியில நம்ம அப்படி இல்லை. ஏதாவது ஒரு தேவை, ஏதாவது ஒரு பலவீனம்னா, நான் பார்த்துருக்கிறேன், பிள்ளைகளுக்கு உடம்பு முடியல அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கூட போக மாட்டாங்க. அவங்க தலையில கையை வச்சு எண்ணெய் எடுத்து பூசி ஜெபம் பண்ணி, பிள்ளைக்கு ஆண்டவர் நீங்க தான் சுகத்தை கொடுக்கணும், நீங்க தான் அற்புதம் செய்யணும்னு சொல்லி ஜெபத்திலேயே சுகத்தையும் அற்புதங்களையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை எல்லாம் நாம பார்த்திருக்கிறோம், நம்ம செய்திருக்கிறோம். ஆனா இப்போ அந்த மெத்தட், இப்போ அதையெல்லாம் நம்ம என்ன பண்றதில்ல, ஃபாலோ பண்றதில்ல, அதெல்லாம் மறந்துட்டோம். கேட்டா என்ன சொல்றாங்க? நான் ரொம்ப, சொல்லுங்க, நான் ரொம்ப பிஸி, ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா கொஞ்சம் நில்லு, நீ கொஞ்சம் என்ன பண்ணு, நில்லு, ஸ்டாப். சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் இந்த டிராபிக் போலீஸ் கையில் பார்த்தீங்களா இருக்கும், இப்போ இல்லை. முன்னெல்லாம் என்ன பண்ணுவார், கையில் வச்சிருப்பாரு, பார்த்தீங்களா, திடீர்னு எடுத்து நீட்டுவார். அத்தனை வண்டி என்ன பண்ணிடணும், பிரேக் மேலே அப்ளை பண்ணி அப்படியே வண்டி நிறுத்திடணும். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா கொஞ்சம் நீ நில்லு, கொஞ்சம் நில்லு, உட்காரு, தயவு செய்து கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, எத்தனை பேர் நிக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க, எத்தனை பேர் உட்கார்றதுக்கு ஆசைப்படுறீங்க? அப்படின்னா நீங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுங்க, நில்லுங்கன்னு ஆண்டவர் சொல்லல. அதோடைய அர்த்தம் என்ன? எப்பா நீ நில்லு, தேவனுடைய சமூகத்துல நில்லு. எப்பா நீ உட்காரு, தேவனுடைய சமூகத்துல போய் நீ உட்காரு அப்படின்னு ஆண்டுடைய பாதத்துல நீங்க என்ன பண்ணணும்? உட்காரணும். ஆண்டுடைய சமூகத்தில் நீங்க நிற்கணும். கைகள் நீட்டி வர, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் நிற்பீங்களா? ஆண்டுடைய பாதத்தில் நீங்க நிற்பீங்களா? ஆமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இப்போ ஆண்டவர் மேல அவர் ஒரு வருத்தம் இருக்கு.
என்ன வருத்தம்? ஆதியில நம்ம இருந்த மாதிரி இப்ப இல்லை. அந்த ஆதி நிலைக்கு இப்ப நாம திரும்பணும். ஆதி நிலைக்கு நம்ம திரும்பணும். இப்ப நல்லா கவனிங்க. ஒரு காலத்துல பிரகாசமா இருந்தோம். இப்ப மங்கி எரிஞ்சிட்டோம். மங்கி போயிட்டோம். நான் வெளிச்சம் கொடுப்பேன், ஆண்டவருக்காக ஏதாகிலும் நான் செய்வேன், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னவர்கள் எல்லாம் இப்போ அவங்களுடைய நிலைமை அப்படி ரொம்ப மோசமாயிருச்சு, கவலைக்கிடமா போச்சு. அதெல்லாம் யோசிக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் இல்லை. இந்த சூழ்நிலையில நாம மங்கி எறிந்து கொண்டு இருக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு இந்த நாள்ல, அப்படி யாரெல்லாம் மங்கி எறிந்து கொண்டிருக்கிறீங்களோ ஆண்டவர் அவங்களை பார்த்துதான் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். கைகளை நீட்டியோர் அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ரட்சிப்பை குறித்ததான தடுமாற்றத்தோடு கூட இருக்கிறோம். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? ஆண்டவர் தான் பேசுறாரா? ஆண்டவர் தான் பணத்தை கொடுத்தாரா? ஆண்டவர் தான் அற்புதம் செய்தாரா? ஆண்டவர் தான் எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்காரா? ஆண்டவர் தான் என்ன பேர் சொல்லி அழைச்சாரா? அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கத்தோடு, ஒரு கேள்வியோடு, எல்லாருக்கும் ஒரு கேள்வி, ஆண்டவர் கொடுத்தது தானா இது? ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற சந்தேகத்தோடு, கேள்வியோடு கூட தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு நீங்க என்ன செய்யணும்? நல்லா கவனிங்க. கடந்த கால பாவங்கள் உன் வாழ்க்கை வெளிச்சத்தை என்ன பண்ணக்கூடாது? கெடுத்துடக்கூடாது. கடந்த காலத்தில் செய்த தேவையில்லாத பாவ பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வெளிச்சத்தை என்ன பண்ணிடக்கூடாது? கெடுத்து போடக்கூடாது. மங்கி அந்த வெளிச்சத்தை அப்படியே மங்கி அந்த கருந்திரி வராம நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். கைகளை நீட்டி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில இருக்கிற அந்த வெளிச்சத்துல கருந்திரி வந்துடவே கூடாது. கை நீட்டி சொல்லுங்க, என் வாழ்க்கையில, என் பிள்ளைகள் வாழ்க்கையில எரிந்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கருந்திரி வந்து என் பிள்ளைகளுடைய வெளிச்சத்தை மங்கி போக என் பிள்ளைகள் மங்கி போய்விடக்கூடாது. பிரகாசித்து எரியணும். கைகளை நீட்டி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை நீங்க இருப்பீங்கன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்களே ஆனால், கர்த்தர் உங்களோடு கூட இந்த வேளையில அவர் பேசுகிறார். நல்ல கவனிங்க. இந்த சூழ்நிலையில உங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு இன்னைக்கு நான் சொல்லுகிற, அதாவது என் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வசனங்களை நீங்கள் மனதில் பதிக்க வேண்டும். அப்படி என்ன வசனங்களை நீங்கள் மனதில் பதிக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு 6 வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிக்க ஆசைப்படுறேன். இந்த வார்த்தையை கேட்க என் கூட இருக்கிறீங்களா? என் கூட இருக்கிறீங்களா? மீண்டும் சொல்றேன். இந்த சூழ்நிலையில் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொள்ள தேவன் சொல்லுகிற வசனங்கள் உங்கள் மனதில் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கைகளை நீட்டி ஒரு அல்லேலூயா. சரி, வாசிங்கள். ஏசாயா 53வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 53வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கள். நான் வாசிக்கிறேன். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல விழப்பண்ணினார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன வசனத்தை? ஏசாயா 53:6 சொல்லப்பட்ட இந்த வசனம், நான் செஞ்ச அக்கிரமம் என் மேல இல்ல, நான் செஞ்ச அக்கிரமம் என் பிள்ளைகள் மேல இல்ல, நான் ஆராதிக்கிற கர்த்தர் நான் செய்த அக்கிரமத்தை அவர் மேல அதை விழ பண்ணிட்டாரு, என் மேல அந்த அக்கிரமம் இல்லை என்கிற அந்த ஒரு எண்ணம், அந்த உணர்வு உங்க மேல வரணும், உங்களுக்குள்ள வரணும். கைகளை நீட்டி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. ஏசாயா 53:6 நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் அக்கிரமம் என்கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கிற அக்கிரமத்தை அதை அப்படியே வாங்கி ஆண்டவர் அவர் மேல போட்டாரு. அக்கிரமத்தை அவர் மேல விழ பண்ணினார். நம்ம மேல இருந்த அக்கிரமத்தை அப்படியே எடுத்து அவர் மேல போட்டாரு. என் மேல அக்கிரமம் இல்ல, என் மேல அக்கிரமம் இல்லை என்று தைரியமா நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். கைகளை நீட்டி சொல்லுங்க, சொல்லுங்க பாப்போம். என் மேல அக்கிரமம் இல்ல. உங்க மேல இருந்த அக்கிரமம் எங்க போச்சு? எங்க போச்சு உங்க மேல இருந்த அக்கிரமம்? சொல்லுங்க. ஏசாயா 53:6 படியே அதை அப்படியே அவர் என்ன பண்ணிட்டார்? வாங்கிட்டார். கைகளை நீட்டிக்கிறார். அல்லேலூயா. சரி, 2வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 103வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 103:12 வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 103:12 நான் வாசிக்கிறேன். மேற்குக்கும் கிழக்குக்கும்
எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நீங்கள் இரண்டாவது உங்கள் மனதில் பதித்து வைக்க வேண்டிய இரண்டாவது ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 103:12 அளக்க கூடாத தூரம் நம்மை விட்டு விலக்கினார். என்னத்தை விலக்கினாரு? என்னத்தை விலக்கினாரு? நம்மகிட்ட பாவம் இருக்கும்போது நம்ம முகம் பார்த்தாலே தெரியும். நம்மகிட்ட பாவம் இருக்கும் போதே நம்முடைய நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் சங்கீதம் 103:12 வேதம் அழகாய் சொல்லுகிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு? விலக்கி போட்டார். விலக்கி பக்கத்திலேயே வைக்கல. நம்மகிட்ட இருந்த பாவத்தை விலக்கி அப்படியே பக்கத்தில் வைக்கல. நம்மகிட்ட இருந்த பாவத்தை அப்படியே பிடுங்கி அவர் எங்க போட்டாரு? எங்க போட்டாரு? அளக்க கூடாத தூரம், அளக்க கூடாத தூரம் வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டாரு? தூக்கி வீசிட்டாரு. அது எங்க தேடி பார்த்தாலும் என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. என் கூட இருக்கிறீங்களா? இப்ப சொல்லுங்க, கைகளை நீட்டி. ஓ, அளக்க கூடாத தூரம் வரைக்கும் என்னுடைய பாவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூக்கி வீசி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய மூன்றாவது ஆண்டுடைய வார்த்தை வாசிங்க பார்க்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 50வது அதிகாரம் வசனம் 20 வாசிங்க. எரேமியா 50வது அதிகாரம், எரேமியா சாப்டர் 50 verse 20 வாசிங்க பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டாலும் அது காணாதிருக்கும், யூதாவின் பாவங்கள் தேடப்பட்டாலும் அவைகள் கிடையாதிருக்கும், நான் மீதியாக வைக்கிறவர்களுக்கு மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை நீட்டி ஆமென் சொல்லுங்க. நீங்கள் மூன்றாவதாக உங்கள் மனதில் பதித்து வைக்க வேண்டிய மூன்றாவது ஆண்டவருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், பாவம் தேடப்பட்டாலும் காணாதிருக்கும். ஏற்கனவே நான் 2வது பாயிண்ட்லயே இதை என்ன பண்ணிட்டேன்? சேர்த்தே சொல்லிட்டேன். நீங்க தேடி பார்த்தாலும் கிடைக்காது. என்னத்தை? அந்த அளவுக்கு அதை எங்க என்ன பண்ணிட்டாரு? வீசிட்டாரு. அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவத்தை நீங்க நினைக்கிறீங்க? சிலருக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ண வர முடியறது இல்ல, ஜெபிக்க முடியறது இல்ல. சிலருக்கு ஏதோ ஒரு மாதிரி கூச்சம். ஏன் தெரியுமா அந்த கூச்சம் வருது? உள்ள பாவம் இருந்தா அந்த கூச்சம் வரும். இல்ல, என் பாவத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டாரு, நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை என்ற அந்த உணர்வு இருக்கும்போது ஒரு தைரியம் நமக்கு வரும். அல்லேலூயா. மூன்றாவது நீங்கள் உங்க நினைவில் பதிக்க வேண்டிய வசனம் எரேமியா 50:20. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்முடைய பாவம் தேடினாலும் கிடைக்காது. நான்காவது நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய நான்காவது ஆண்டுடைய வார்த்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38வது அதிகாரம் 17வது வசனம். ஐசியா சாப்டர் 38 verse 17. இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர், என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாலே எரிந்து விட்டீர். அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் நம்ம மனதில் பதிக்க வேண்டிய நான்காவது வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் எங்க போட்டாரு? பிள்ளைகள் பாருங்க, பிள்ளைகள்கிட்ட விளையாண்டு இருப்போம், ஒரு பொருளை வச்சு விளையாண்டு இருப்போம். உடனே பிள்ளைகிட்ட அப்படி தூக்கி எங்கேயோ போட்ட மாதிரி அவன் ஒண்ணுமே இல்லாத மாதிரி கை காமிப்போம். பிள்ளையும் எங்கேயோ காணாம போயிடுச்சுன்னு அப்படி என்ன பண்ணும்? அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தோடு தேடும். அந்த மாதிரி தான் நீங்க பாவத்தை தேடினீங்கன்னா பாவமே அங்க பார்க்க முடியாது. ஆண்டவர் இந்த பாவத்தை உங்ககிட்ட இருந்து எல்லாம் எடுத்து பிடுங்கி எங்க போட்டாரு? முதுகுக்கு பின்னாடி போட்டாரு, முதுகுக்கு பின்னால போட்டாரு. அப்ப எவ்வளவு கிருபை உள்ள, எவ்வளவு வல்லமை உள்ள, எவ்வளவு சக்தி உள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆதியிலிருந்த அன்புக்கு, ஆதி நிலைக்கு நீங்களும் நான் என்ன பண்ணணும்? திரும்பணும். இன்னைக்கு அந்த நிலைமைக்கு திரும்ப விடாதபடிக்கு சத்துரு, நீ பாவி, நீ பாவம் செய்தவன், நீ துரோகி, உன் மேல ஒரு அழுக்கு இருக்கு, உன் மேல ஒரு குறை இருக்கு, அதை அப்படியே பிசாசு அதை ஊதி பெருசாக்கி அதை அப்படியே பெருசா ஜூம் பண்ணி காட்டுவான். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பெருசா என்ன பண்ணக்கூடாது? பிசாசே, நீ எத்தனை தடவை எனக்கு விரோதமா வந்தாலும் சரி, எத்தனை தடவை என்ன நீ நிந்தித்தாலும் அவமானப்படுத்தினாலும் சரி, விசுவாசம் அவர் மேல வைத்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பிசாசுக்கு சவால் விடணும். அல்லேலூயா. அதான் பாட்டு சொல்லுகிறது. நீங்களும் நான் யாருக்கு சவால் விடுகிற சந்ததி?
சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி. ரெடியா இருக்கீங்களா? அல்லேலூயா. சாத்தானுக்கு சவால் விட ரெடியா இருக்கிறீங்களா? ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஐந்தாவது, நேரமில்லை, ஐந்தாவது அந்த வார்த்தையை மட்டும் சொல்லுகிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஐந்தாவது நீங்கள் மனதில் பதித்து வைக்க வேண்டிய ஐந்தாவது வார்த்தை ஏசாயா 43:25. ஐசாயா chapter 43 verse 25. வேகமா வாசிங்க. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே, அடுத்து உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், இந்த வார்த்தையை தேவஜனமே நீங்கள் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் சிந்தையில. இங்கே ஏசாயா 43:25 அவர் சொல்றாரு, இனி உன் பாவத்தை நான் நினைக்கவே மாட்டேன். மனுஷன் சொல்லுவான், டேய் நீ பாவம் செஞ்சவன் தானே. மனுஷன் சொல்லுவான், டேய் நீ 1980 இது செஞ்சவன் தானே அப்படின்னு, நீ இந்த பாவத்தில் விழுந்தவன் தானே, நீ இந்த பாவத்தை செய்தவன் தானே அப்படின்னு மனதில் மனிதர்கள் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாராமா? ஆண்டவர் என்ன பண்ணுவாராமா? மனுஷன் மாதிரி அல்ல ஆண்டவர். நினைக்கவே மாட்டார். நாம தான் அந்த நினைப்போடு கூட நடுங்கி நிற்போம். ஆண்டவர் சொல்லுவார், எதுக்கு நடுங்குற? இல்லப்பா நான் பாவி, இந்த வருஷத்துல நான் இந்த பாவம் செஞ்சல. எந்த வருஷத்துல? ஆண்டவர் நான் அந்த பாவம் செஞ்சல ஆண்டவரே, பெரிய பாவம் இல்ல, எப்ப செஞ்ச அப்படின்னு அப்படியே நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மை ஆளுகை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. சிந்தையில பதிக்க வேண்டிய ஐந்தாவது வார்த்தை, பாவங்களை நினையாமல் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உங்க பாவங்களை ஆண்டவர் நினைக்கவே மாட்டார். அப்ப நீங்க தைரியமா இருக்கலாம், ஆதி நிலைக்கு திரும்பலாம், ஆண்டவருக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழலாம். நீங்க பிரைட்டா நீங்க என்ன பண்ணலாம்? கர்த்தருக்கு பயன்படலாம். கடைசியா வாசிங்க மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம். வேகமா வாசிங்க. தானியேலுக்கு அடுத்த புத்தகம். தானியேல், ஓசியா, அடுத்தது யோனாக்கு அடுத்தது வாசிங்க. யோனா, மீகா, நாகும். வேகமா வாசிங்க. மீகா 7:19. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம், அல்லேலூயா, நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாராமா? எங்க பண்ணிட்டாராமா? எனக்கு ஞாபகம் வருது, ஒருத்தரை அமெரிக்க ராணுவம் ஒருத்தரை கைது பண்ணிச்சு. ஞாபகம் வந்துருச்சா? கைது பண்ணல, அவங்கள என்ன பண்ணிட்டாங்க? சுட்டு வீழ்த்திட்டாங்க. அவர் ஒரு தீவிரவாதி. அவர் சுட்டு வீழ்த்தி அந்த பிணத்தை கொண்டு போய் என்ன பண்ணாங்க? கடல்ல ஏதோ ஒரு இடத்துல எங்கே என்ன பண்ணிட்டாங்க? தூக்கி போட்டாங்க. ஏன்னா யாருக்கும் அந்த பிணம் கிடைச்சிடக்கூடாது. கிடைச்சதுன்னா அந்த பிணத்தை தூக்கிட்டு போய் என்ன பண்ணிடுவாங்க? அப்படிதான் மோசையினுடைய உடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா மோசைக்கு ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் மோசையினுடைய உடலை தேவ ஜனங்கள் கையில் கொடுக்கல, அவரே கீழே இறங்கி அவருடைய கைகள்னால அடக்கம் பண்ணார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடக்கம் பண்ணுறதுக்கும் தேற்றுவதற்கும் பெற்றெடுப்பதற்கும் இன்னைக்கும் என்னைக்கும் அவைலபிளாக இருக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. மீகா 7:19 சமுத்திரத்தின் ஆழத்தில் நம்முடைய பாவத்தை போட்டார். சமுத்திரத்தின் ஆழத்துக்குள்ள போய் நீங்க எடுத்துருவீங்களா? எடுத்துட முடியுமா? சமுத்திரத்துக்கு கரையில போய் நின்று ஐயோ அலை வருதுன்னு ஓடி வந்துடும். சமுத்திரத்தின் ஆழத்துக்குள்ள போக முடியுமா? முடியாது. நம்முடைய பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டார். அப்ப எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். எழும்பி நிற்போமா தேவ சமூகத்தில்? எல்லாரும் எழும்பி நிற்போமா? அல்லேலூயா. நான் ஸ்தோத்திரம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்க சிந்தையில பதித்து வைக்க வேண்டிய சில வசனங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வசனங்களை எல்லாம், அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க சிந்தையில பதித்து வைக்க ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு தேவை. எல்லாரும் கைகளை நீட்டி நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, அப்பா சோதரன், நீங்க பேசின இந்த வார்த்தைகள் எல்லாம் என் சிந்தையில பதித்து வைக்க, என் சிந்தையில இருந்து அது விலகாம என் இருதயத்துல வைக்க, என் சிந்தையில அது காணப்பட வேண்டும் ஆண்டவர்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஹல்லேலூயா. நன்றி, என்னை நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் மங்கி போக வேண்டும் என்று சொல்லி பிசாசு விரும்புகிறான்.
ஆண்டவர் ஆண்டவர் நீங்க மங்கி போகணும்னு ஆண்டவர் விரும்பல. மங்கி போயிருக்கிற நீங்க இன்னும் பிரகாசமா எரிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியே கைகளை நீட்டி அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எல்லாரும் கைகளை நீட்டி ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எவ்வளவு அற்புதமான தெய்வம். ஹல்லேலூயா. ஆண்டவரின் பாவங்களை மன்னிக்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. என் பாவங்களை நினையாமல் இருப்பேன், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். நீங்களும் நானும் பாவி என்கிற அந்த உணர்வில், பாவி என்கிற அந்த சிந்தையில், பாவி என்கிற அந்த நிலைமையில இருந்து நீதிமான் என்கிற அந்த ராஜரீகமான அந்த ஒரு மேன்மைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கைகளை நீட்டி சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு காலத்தில் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஆண்டவரே, வித்தியாசம் தெரியாதவனா இருந்தேன். இன்னைக்கு ஆண்டவரே என்னை அழைத்து மேன்மைப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே என்னை உன்னதத்தில் உட்கார வைத்து இருக்கிறீர். ஆண்டவரே என் எதிர்காலத்தில் உங்களுடைய கைகளில் இருக்கிறது. ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய எதிர்காலங்கள், என்னுடைய குடும்பம் உங்க கைகளில் இருக்கு. ஆண்டவரே நான் இனி பயப்பட மாட்டேன். இனி நான் பாவி அல்ல, இனி நான் பாவி அல்ல. சொல்லுங்க கைகள் நீட்டேன், இனி நான் பாவி அல்ல. என் பாவங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து இருக்கிறார். இனி நான் மங்கி எறிய மாட்டேன், இனி நான் மங்கி எறிய மாட்டேன். என் கருத்தெறிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அகற்றி போடுவீராக. எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் என்னை மாற்றுங்க ஆண்டவர். சொல்லுங்க, இந்த ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லுங்க, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் என்னை மாற்றுங்க. எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் என்னை மாற்றுவீராக. எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லா கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா.